வாரத்துக்கு வெள்ளி செவ்வாய் விரதம் எடுத்தா பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வராது. வயிற்றுல இருக்கிற ஒரு சின்ன ஒரு தட்டை தட்டி சரி பண்ண தெரியாம கோடி கோடியா செலவு பண்ணுவாங்க. 4 காய்கறியை வச்சு அந்த 4 பாகத்துல ஒரு பாகமாக சாப்பாடை வச்சு சாப்பிட்டு பாரு, நோயே வராது. யாருக்கு நோய் அதிகமா வருமோ அவங்கள என்ன பண்ணிடுவேன்னா, நீ எப்ப பார்த்தாலும் நோயாளியோட இருக்கணும், அதுக்கு மேல நீ டாக்டர் படிப்பு படி. வணக்கம். உலகெங்கும் வாழும் ஹெல்த் டாக் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். எங்களுடைய முன்னோர்கள் ராஜாக்கள் காலத்திலிருந்து கரூர் தேவர் என்ற ஒரு வம்சாவழியை சார்ந்து அவர்கள் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜாவுக்கு மல்யுத்தம்லாம் பண்ணுவாங்க. அந்த மல்யுத்தம் பண்ணும்போது மூலிகை மூலமாகவும் அவருடைய உடலுக்கு தட்பவெட்ப நிலைக்கு தகுந்தது போலவும் அவருடைய உடலை வலுப்படுத்தி எப்படியெல்லாம் வாழ வைக்கலாம் என்ற ஒரு பாரம்பரிய குணத்தின் மூலமாக எங்கள் பெற்றோர்கள் மனையடி சாஸ்திரத்திலேருந்து மருத்துவம் வரையும் கற்று வச்சுருந்தாங்க. அதே மாதிரி எனக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. சித்த வைத்தியம் படித்தேன். அதன் மூலமாகவும் பல அனுபவங்களை அவங்க எப்படி செஞ்சாங்க, எப்படி அந்த மண் சட்டியில் செய்வாங்க, நோய்கள் எப்பப்பெல்லாம் வரும், அந்த வர நோயை எப்படி குணப்படுத்தணும், இப்படிப்பட்ட ஒரு நல்ல ரகசியமான விஷயத்தை இப்போ உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதன்படி நீங்கள் உணர்ந்து பாருங்கள், உங்களுக்கு அது சரியாக வரும். அதுக்குள்ள தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். ஹெல்த் டாக் அன்பு நேயர்கள், இதை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல சிந்தனைக்கும் உங்களுக்கு துணைக்கு இந்த உணர்வானது நல்லது செய்யும். நாங்கள் எங்களுக்கு சொன்னது பிரகாரம் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சால், இந்த 12 மாதத்தையும் 4ஆக பிரித்தாங்க, பண்ணியிருக்காங்க. அதை சப்த ரிஷி மண்டலம்னு சொல்லுவாங்க. 7 ரிஷிகளுடைய மண்டலம்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் உணர்ந்த மண்டலம் யாருன்னு கேட்டால், அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அது அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கறதுனா விடிய காலில் 3:30 மணிக்கு அருந்ததி என்ற ஒரு நட்சத்திரம் வானத்தில் வரும். உண்மையாக அந்த நேரத்தில் திருமணம் செஞ்சால் எந்த கிரக தோஷமும் வராது, மூதேறுகிற சாபங்கள் வராது. ஆகையினால நான் பல திருமணம் அது மாதிரி விடிய காலில் 3:30 மணிக்கு நான் வச்சு திருமணம் நடத்தியிருக்கேன். பல பேரும் அதை புரிஞ்சிக்காத என்னை எதிர்த்தவங்களும் உண்டு. அதில் இருக்க நன்மைகள் எவ்வளோதுன்னு புரிஞ்ச பிறகு எனக்கு அது மாதிரி நேரங்களை குறித்து தாங்கன்னு சொல்கிறதும் உண்டு. அப்போது அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கறது என்ற சப்தரிஷி மண்டலத்தை எப்படி நம்ம முன்னோர்கள் ஒரு சிம்டமாக வச்சுருந்தாங்க. சொஸ்திக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சொஸ்தி தான் அதுக்குள்ள சமம். 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த நட்சத்திரம் அப்படியே வளைஞ்சு வரும், அடுத்தது வரும். அப்படி 4 முறை 3 மாதத்திற்கு ஒரு முறை வரும்போது நாம் 12 ராசியும் ஒரு சுத்தம். அதை தான் ஸ்வஸ்திக்னு நம்ம சிம்டமாக ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காங்க. அப்போது ஒரு சித்திர நட்சத்திரம், வைகாசி, ஆனி, அப்படி நம்ம சொல்கிறோம்ல ஏப்ரல், மே, ஜூன்னு, அது மாதிரி நேரங்களில் பிள்ளைங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். சித்திரை முடிஞ்சது, படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சு, லீவு கிடச்சிச்சின்னுவாங்க. அப்படி அந்த உஷ்ண நிலையில் பிறந்த குழந்தையோட உடல்வாகும். இப்போ கார்த்திகை, மார்கழி, தை என்ன சொல்லக்கூடிய இந்த புது ஆண்டு பிறக்கிற இந்த காலத்திலையும் உள்ளது என்ன பண்ணும், இது முன்பனி காலம் பின்பனி காலம்னு சொல்லுவாங்க. அது நல்ல காற்றடி காலம் வர்றதுக்கு முன்னாடி அக்னி காலம்னு சொல்லுவாங்க. இப்படி காலங்களுடைய காலதேச வர்த்தமானம்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவுக்குள்ள பிறந்த குழந்தைகளுடைய உடல் நிலையானது என்னென்னலாம் செய்யும், எப்படியெல்லாம் செய்யும் ஆனும்போது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தை நாங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது ரோகம், பிணி, பீடை, தொல்லை, தொந்தரவு எப்படி கிடைக்கிது, யாரால் கிடைக்கிது, எந்த கிரகத்தால் கிடைக்கிது, அது எப்படி உருவாகுது, அந்த உருவானதை என்ன செஞ்சால் இவங்க பண்ணலாம், நாட்டு வைத்தியம் பண்ணணுமா, இல்லை அலோபதி பண்ணணுமா, இல்லை இதுக்கு வேப்பல் அடித்து மாந்திரீகம் பண்ணி இதை சரி பண்ணணுமா, இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழி. சில பேருக்கு எவ்வளோதோ வைத்தியம்லாம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கோடி கோடியாக செலவு பண்ணியிருப்பாங்க.
சொல்லுவாங்க. அதாவது ஒரு வயித்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு தட்டி சரி பண்ண தெரியாம கோடி கோடியா செலவு பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, இந்த தசவாய்வு என்பதை தான் நோயின்னே சொல்றாங்க. நம்ம உடம்புல 10 வாய்வு இருக்கு. ஒரு இடத்துல புறப்படுது, ஒரு இடத்துல போய் நிக்குது. அந்த தசவாய்வுகளும் செயல்படும் பொழுது, அதுக்கு ஏற்றாற்போல் தட்பவெப்பநிலை அதுக்கு செயல்படும். அந்த குழந்தையோ, முதியவரோ, மையப்பகுதியில் வாழ்பவர்களோ, அவர்களுக்கு ஒரு பழக்கம்னு ஒண்ணு வச்சுருவாங்க. கால சூழ்நிலைக்கு தகுந்த மாரி. உனக்கு இது மாரி இப்ப பிறக்கும்போதே எப்படி பிறக்கும்? உஷ்ணத்தால ஒரு குழந்தை பிறக்கும். வாயுவால ஒரு குழந்தை பிறக்கும். அதிக சாப்பாடு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பசிக்குது பசிக்குதுன்னும். அப்ப ஆங்க்ரோச பசி எப்படி இருக்கு? அந்த உஷ்ணமும், அந்த அதாவது செவ்வாயும் சுக்கிரனும் ஒண்ணா இணைந்து இருக்கும்போது கோரப்பசி வரும். அது ராகு சேர்ந்துனா இன்னும் கொடூரமா போகும். பத்தலன்னா சொல்லிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் உணவு முறைகள், வாய் அடைக்கு, வாய கட்டுன்னுவாங்க. பேசுற வாயும் கட்டணும், ருசி பார்க்குற வாயையும் கட்டணும். அறுசுவை உணவு. அந்த அறுசுவை உணவு வந்து உங்க நாக்குல அரும்புகள் மூலமாக ருசி பார்த்து சாப்பிடுறதுக்கு இந்த மனம், புத்தி, சித்தமானது என்ன பண்ணும்னா, ஆசைக்கு இழுத்துட்டு போயிடும். ருசிக்கு இழுத்துட்டு போயிடும். இந்த பிரச்சனைய நீங்க கட்டி வரும்போது, உங்களுடைய காதுகள், கண்கள், மூக்கு, நாக்கு, வாயி, சுவைய உணர்ந்து காட்டும். இதற்கு காலதேச வர்த்தமானம் எந்த ஊர்ல இருக்கே அந்த ஊருக்கு தகுந்த உணவு. எந்த நேரத்தில் எந்த பழங்கள் உருவாகி வருதோ, அந்த பழங்கள சாப்பிட்டுக்கோ. உன் உடம்பு அதுக்கு தகுந்த மாரி மாறும். எனக்கு இது பிடிக்காது. நான் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் செய்ய மாட்டேன்னா, கடைசியில பார்த்தா யார் எங்க போனாலும், இறுதியா உடம்பு சரியில்லன்னு போய் படுத்தா, ஆரஞ்சு பழத்த தான் கையில குடுப்பாங்க. மேல பச்சையா இருக்கும். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிறமா இருக்கும். மஞ்சள் நிறம் யாருக்கு? சந்திரனுக்கு உடையது. மேல பச்சை நிறம் யாருக்கு? புதனுக்கு உடையது. புதனும் சந்திரனும் சேர்ந்துறது. சந்திர அப்போ உடல்ல ஜூஸ் தேவை. சர்க்கரை தேவை. அந்த சர்க்கரைக்கு இந்த தட்பவெப்ப நிலை தான் அமைச்சு தருது. இந்த மக்களுடைய பாரம்பரிய குணம் இருக்குல்ல, இந்த குணத்துக்கு ஏத்தது மாரி தான் அவங்க இருப்பாங்க. பொதுவாக நம்ம முன்னோர்கள் வெள்ளி, செவ்வாய் விரதம் எடு. வாரத்துக்கு வெள்ளி, செவ்வாய் விரதம் எடுத்தா பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வராது. ஏன்னு கேட்டா, வாய்வு தொல்லைகளால் தான் உடலானது தொல்லைப்படுகிறது. இந்த மருத்துவத்தை பொறுத்தவரையும் மாதத்திற்கு ஒரே ஒருத்தவங்களுக்கு சளி தொல்லை தாங்காது. கொஞ்சம் அப்படியே குளிர்ச்சியில இருந்தா கூட சளி வந்துடுதுங்க. ஏன்னா சாப்பாடு ஆற வச்ச சாப்பாடு சாப்பிட்டேன்னாவே எனக்கு தொல்லை வந்துடுதுங்க. அப்படி சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, தன்னுடைய உடலுக்கு இது தேவைன்னு எந்த நோய் உள்ள இருக்கோ அதுதான் கேட்கும். அதுக்கு பக்குவமா கேட்கும். ஆனா மனசு என்ன செய்யணும், இது சாப்பிட்டா எனக்கு தொல்லை வருதுன்னா, அத சாப்பிடாத இருக்கிறதுக்கு எதுக்க கத்துக்கணும். நோய் எதிர்ப்பு சக்திய குடுக்கறதுக்கு நீ கத்துக்கணும். உன் சக்திய அது உள்ள இருக்கிறது கேட்குதுன்னு, ஆசையா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு, உன் உடலையும், உன் உள்ளத்தையும் கெடுக்கும்போது, இந்த தசவாய்வு என்ன செஞ்சிரும்னாக்க, பரவல் காற்று என்ன, இது மாரி அந்த 10 வகையான காற்றும் 10 வகையான பூதங்களாக மாறி உடலுக்குள்ள செயல்படும். அந்த காற்ற எப்படி பயன்படுத்தணும்? எப்படி அத நம்ம உபயோகிக்கின்ற ஒரு நுட்பத்த மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யாரும் நோய் இல்லாத வாழலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னாங்க. குழந்தை செல்வம்னாங்க. குழந்தை செல்வமாக இருக்கணும்னா, செல்வ சேர்க்கையோட இருக்கணும்னா, முதல்ல நோய் அத கற்றாத இருக்கணும். நோய் பற்றாத இருப்பதற்கு என்ன செய்யணும்னா, நல்ல வீரிய திறமை இருக்கணும். தைரியம் இருக்கணும். அவங்களுக்கு தெம்பு, தைரியம்லாம் சொல்லுவாங்க. அது 3ஆம் இடத்த குறிக்கும். அந்த 3ஆம் இடம் பராக்கிரம சக்தியையும், காதால் உள்வாங்குவதும், சரியான அளவுல முறையோட பேசுவதும், உணர்வதும், டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாம் அந்த வீரியத்துக்கு துணை போகும். அதுக்கு 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் தான் அந்த 3ஆம் இடம். அதற்கு எதிர் பார்ட்னரா இருக்கிற கணவன், மனைவிகள் ஒத்துழைக்கணும். அந்த தைரியத்துக்கு எப்படி குடுக்கணும்? அப்போ அந்த 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம்னா அந்த தாயோடைய தகப்பன். இல்லன்னா அவங்க அப்பாவுடைய அப்பா. அவங்க தாத்தா. அந்த குழந்தையோட தாத்தா. அப்ப தாத்தா, பாட்டி தான் ஒரு மருத்துவத்துக்கு அற்புதமான முதல் மருந்து. அப்ப அவங்கள என்ன பண்ணணும்? காலையில எழுந்திரிச்சோன்ன டாட்டா காட்டிட்டு போறதில்ல.
போய் குனிஞ்சு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகும்போது அவங்க மனம் குளிர அனுப்புவாங்க. அப்படி பிறந்து வளர்ந்த குழந்தைகள் இன்னைக்கு நல்ல சுவீட்சமாக வாழறது நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க நோய் தீர்க்கும் மருந்தாக சமூகத்தில் வளருவாங்க. இந்த போம்போது ஆமா, ஐயோ! எப்போ போனாலும் குறுக்க வராரு. ஏதாவது ஒண்ணு சொல்றாருன்னு யாரு சலிச்சுக்கிட்டு சில தாத்தா, பாட்டிகள வெறுக்கிறாங்களோ, இல்ல அப்பா, அம்மாவ வெறுக்கிறாங்களோ, அவங்க நல்லா படிப்பாங்க. நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய மனமானது பாதிக்கப்பட்டதனால், உடலானது பாதிக்கப்படுது. அதுக்கு முதல் நோய் மனநோயின்னு பேரு. மனநோய் இருக்கிறவங்க இந்த தசவாய்வு மூலமாக பிரச்சனைக்கு ஆளாகுறாங்க. அப்ப இந்த தசவாய்வலையும் நாங்க வர்மக்கலையின் மூலமாக தசவாய்வு தட்டல்னு போடுவோம். அப்போ குண்டலினி ஏறும்போது கழுத்துல பிடரி காலம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிடரி காலத்துல போயி நாங்க பிடிச்சு அத தூக்கி அத தட்டி நிமித்து உட்கார வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அண்டத்துல இருக்கிறது எல்லாம் பிண்டத்துல இருக்கும். பிண்டத்துல இருக்கிறதெல்லாம் தன்னுடைய பாகத்துல சரியாக போய் உட்காரும். உள்ளங்கைய அழுத்துவோம், விரல்கள அழுத்துவோம், உடல்ல இருக்கிற எல்லா அக்குபஞ்சர் பாயிண்டுங்கள அழுத்துவோம். அப்ப மருந்து மாத்திரைகள் கொடுக்க மாட்டோம். கைகளாலயும், மனதாலயும், ஆத்ம சக்தியாலும் அந்த சக்திய நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வருவோம். ஏன்னு கேட்டா, உங்க உடம்புல ஆராஸ்ன்னு இருக்கு. அந்த ஆராஸ் மூலமாக இந்த ஆராஸ் பாதிக்கப்பட்டாலும் உடம்பு பாதிக்கப்பட்டதாக ஒரு உள் உணர்வு வரும். நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்ப. ஆனா அந்த பிரச்சனை தீரவே தீராது. எத்தனை பேருக்கு ஒரு ட்ரிப்பு பண்ணேன்னா அந்த நோய் போகணும்னு தானே அர்த்தம். பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. திருப்பி 2வது ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதற்கெல்லாம் என்ன காரணம்? அதிகப்படியான பிரச்சனைகளை மனதில் போட்டு, ஒவ்வொன்னுக்கும் நியாயத்தை கேட்டு, அந்த நியாயத்துக்காக போராடி, நீ போராடுற அளவுக்கு ஒத்துழைப்பு இல்லாதனால, உன் மனமானது பாதிக்கப்படும். தளர்ந்து விடும். தளர்ச்சியின் போது உங்களுடைய விரக்தியான நிலை, சுவாபங்கள்ங்க. நோய் என்பது ஒரு சுவாபம். அந்த சுவாபத்துக்கு தகுந்த மாரி பாதிக்கப்படும்போது, உங்களுடைய உடலானது மிகவும் பாதிப்புக்கு ஆளாகுது. நான் கீரையே போடுறேன், நான் கீரை சாப்பிட மாட்டேன். வேற என்ன விரும்புறியோ, அந்த காலத்துக்கு தகுந்த மாரி உணவு மூலமாக உட்கொள்ள வேண்டும். காலத்துக்கு தகுந்த மாரி அளவோட சாப்பிட வேண்டும். 3ல் 1 பங்கு தான் சாப்பாடு. 4 காய்கறிய வச்சு, அந்த 4 பாகத்துல 1 பாகமாக சாப்பாட வச்சு சாப்பிட்டு பாரு, நோயே வராது. நீ 3 பங்கு சாப்பாட வச்சு, 1 பங்கு காய்கறி வச்சாலோ, இல்ல காய்கறிகள தொடாத இருந்தா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோய் வரும். ஏன்னு கேட்டா, இங்க நோய் என்பது என்ன? சமநிலையிலிருந்து மேலோ கீழோ போறது. வாதம், பித்தம், சிலேத்துமம் என்ற நாடிகள ஒன்றோட ஒன்று வாதத்தில் வாதம், வாதத்தில் பித்தம், வாதத்துல சிலேத்துமம் அப்படி 9 பிரிவா பிரிச்சு, இந்த 9 பிரிவும் தச வாயுக்குள்ள எப்படி போகுதுன்னு பார்த்து, கால தேச வர்த்தமானத்தை பொறுத்து உங்களுடைய எந்த சூழல்ல நீங்க பிறந்தீங்க, எத மாரி சூழ்நிலையில நீங்க வாரீங்க, அப்ப வர்ற நேரத்துல உங்களுடைய 6ஆம் இடத்துல, உங்களுடைய நோய் ஸ்தானத்துல எந்த கிரகம் போய் உட்கார்ந்திருக்கு. அந்த கிரகம் எப்படி உங்கள பாதுகாக்க போகுது, இல்ல இழுத்து கவுத்து விட போகுது. அத பார்த்துதான் ஏம்மா இத்தனை மணிலேருந்து உனக்கு உடல்நிலை சரியில்லாத போகும். தானம் தர்மங்கள் பண்ணுங்க. சில பேர்லாம் டாக்டர்ன்னு சொல்றீங்க. அவங்கெல்லாம் யாரு? பெரிய நோயாளிங்கங்க. யாருக்கு நோய் அதிகமா வருமோ, அவங்கள என்ன பண்ணிடுவேன்னா, நீ எப்ப பார்த்தாலும் நோயாளியோட இருக்கணும். அதுக்கு பதிலா நீ டாக்டர் படிப்பு படி. டாக்டர் படிப்பு படிச்சா உனக்கு நோய் வராது. யாருக்கோ வந்த நோய தீர்க்கறதுக்காக நீ படிச்சுக்கிட்டே இருப்ப. அப்போ உன் நோய் உன்ன விட்டு போகும். நெறைய பாருங்க. ஒருத்தன் அடி, தடி, வம்பு வழக்குல இருக்கிறான்னா, இவன் வந்து இன்ஜினியருக்கு தான் படிப்பான். ஏன்னு கேட்டா சனி, செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கும். ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் படுத்துக்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருப்பான். இவன் சிவில் சம்மந்தமா படிக்க போறான்னு அர்த்தம். ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் இங்க இருக்கிறத அங்க மாத்துவான், அங்க இருக்கிறது இங்க வைப்பான். அவன் அப்படியே பண்ணிட்டு இருப்பான். அவன பார்த்தா நல்ல பொருளாதாரத்த வந்து வட்டிக்கு விடுறது, அது சம்பந்தமான விஷயத்துல அவன் படிக்க போறான்னு அர்த்தம். அவன் செயல்பாடுகளே, அவனோட குணாதிசயங்களே, அதுக்கு அவங்க மூதாதையர்கள் அந்த வழியெல்லாம் வந்திருப்பாங்க. அதையும் இதையும் இணைச்சு சொல்லும்போது, இவன் இந்த படிப்பு தான் படிப்பான்னு சொல்லுவோம். இது மாரி வயசுல தான் இவன் இப்படி பண்ணுவான்னு சொல்லியும். ஆகையினால உங்களுக்கு நோய் என்பது முதல் நோய் மனநோய். 2வது உணவு மூலமாக நீங்கள் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற போல நிறைய எடுத்துக்கிட்டாலோ, நிறைய எடுக்காத விட்டாலோ நோய் வரும்.
இப்படிப்பட்ட இந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க சிறப்பாக போகணும்னா, உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3ல் 1 பங்கு உணவும், 3ல் 1 பங்கு நீரும் சாப்பிட்டு 1 பங்க வெற்றிடமா விட்டுடணும். ஜீரண சக்தியே இடம் கொடுத்துடணும். 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு, சூரியன் அஸ்தமான பிறகு, சந்திரன் உதயமான பிறகு ஒரு 2 மணி நேரம் 6:30, 8 மணி வரைய செய்யலாம். படுத்துட்டீங்கன்னா, அது கரெக்ட்டா 3:30 மணி, 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுரும். ஏன்னு கேட்டா சுக்கிரன் வந்துருவாரு அப்போ. அப்ப சுக்கிர பகவான் வரும்போது, ஜீரண சக்தியெல்லாம் கிளியரா இருக்கும். ரெஸ்ட் நல்லா கிடைக்கும். நல்ல தூக்கம் வரும். யாருக்கெல்லாம் தூக்கம்லாம் வரலன்னா, தேவையில்லாத சிந்தனை. 8 மணிக்கு பழக்கம் படுத்து தூங்குற பழக்கம் இல்லாதவனுக்கெல்லாம் அப்படிதான் வரும். கிராம பகுதியில பாருங்க. வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து வந்து திண்ணையில அக்காடான உட்காருவாங்க. சாப்பிட்டு படுத்துறணும் படுத்துருவாங்க. காலையில எந்திரிச்சு அவங்க பாட்டுல வேலைக்கு போவாங்க. இப்படி ஒரு பழக்கவழக்கங்கள் இருந்தது. நம்ம கிராமத்த விட்டு வெளியில வந்தாலும் கூட, அதே 8 மணி நேரத்த என்ன பண்றோம்? 4ஆ பிரிச்சு 3ஆ பிரிச்சுக்கிறோம். மோட்டி 24 மணி நேரம். இந்த 8 மணி நேரத்தில நைட்டு 12 மணிக்கு சாப்பிடுறோம். தேவையில்லாத நேரங்கள்ல உணவு பழக்கவழக்கங்களை மாற்றியதாலும், தேவையற்ற உணவுகளை நாம் அதிகமாக பயன்படுத்துவதாலும், முறையோடு சாப்பிடாதனால தான் உங்களுக்கு நோய் வருது. அந்த நோய் உங்களை வராது இருப்பதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை நீங்கள் வழிவகுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பளவாணன்.